இது மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனும் உங்களுக்கு அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வெந்தயம். பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வெந்தயம் இதில் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இன்னொரு வரகு அரிசி இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறோம். அதுக்கப்புறம் முங்கு டால் இருக்கு, முங்கு டால் அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறோம். 1 2 3 சரியா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா தண்ணியை விட்டுட்டு அரிசி அலப்புற மாதிரி நல்லா அலசம். ஒரு தடவை, மறுபடியும் 2 தடவை, அப்புறம் 3 தடவை நல்லா அலசி வச்சுக்கிறோம். நம்ம இந்த பவுலில் போட்டு எல்லாத்தையும் அலசி வச்சுருந்தோம்ல 3 தடவை. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அலசிக்கு அப்புறம் ஒரு அரை பாத்திரம் தண்ணியை நல்லா அதை விட்டுட வேண்டியது. அரை பாத்திரம் தண்ணி விட்டாச்சா, இதை அப்படியே ரைஸ் குக்கரில் வச்சுட்டு ரைஸ் குக்கரை ஆன் பண்ணிவிடுவோம். ஒரு 1/2 hour நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் ரைஸ் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். அது முடிஞ்ச அப்புறம் மெதுவாக அதை வெளியே எடுத்துட்டு ஒரு 1/4 கிளாஸ் பால் அதில் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி டேபிள் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கினா எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஒரு டேஸ்ட்டுக்கு வேண்டி ஒரு பிஞ்சு சால்ட் அதில் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலக்கணும். கலக்கி வச்சுன்னா இப்போது சந்துருவோட ஆரோக்கியமான டயபெட்டிஸ் டின்னர் ரெடி.